நம்ம இந்த ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி டாபிக்ல இருந்து இது வரைக்கும் 8 பார்ட்ஸ் வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோஸை பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். சரி, இப்போ அதில் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டியில் இருக்கக்கூடிய மிக்ஸ்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். டேஸ் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த ஓவரால் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் டு ஃபைண்ட் இட்ஸ் ஃபைனல் பொசிஷன் வித் ரெஃபரன்ஸ் டு இட்ஸ் இனிஷியல் பொசிஷன் அட் அ கிவன் டைம். ஒரு பொருளின் ஒட்டுமொத்த இயக்கத்தை விவரிக்கவும் கொடுக்கப்பட்ட நேரத்தில் அதன் ஆரம்ப நிலையை பொறுத்து அதன் இறுதி நிலையை கண்டறியவும் பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பொருளோட மொத்த இயக்கத்தையும், அதாவது இந்த ஓவரால் மோஷன், அப்புறம் அதோட ஆரம்ப நிலையிலிருந்து கடைசி நிலை எங்கே இருக்குன்னு, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் பொசிஷன் டு உங்களுக்கு எண்டிங் பொசிஷன் எதை வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னு தான் உங்களுக்கு கேட்குறாங்க. இங்கே வந்து நீங்கள் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொருள் வந்து எவ்வளவு தூரம் போயிருக்கு, அதாவது அந்த தொலைவு டிஸ்டன்ஸு. இன்னொன்று அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு, அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். பொருள் போன பாதையை மொத்தமாக சொல்கிறது. இப்போ நான் வந்து இங்கேயே ஒரு பால் எடுத்துக்கிறேன். அந்த பால் என்ன பண்ணுதான், இப்படி இப்படி இப்படின்னு போய் இங்கே வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே இங்கே இங்கேன்னு எல்லாம் போன டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் கணக்கில் எடுக்கணும். அதுதான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ். இதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் பாத் பிட்வீன் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பொசிஷன்ஸ். இது ஸ்டார்டிங் பொசிஷனு, இது வந்து உங்களுக்கு எண்டிங் பொசிஷன். இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய மிக குறுகிய தொலைவுன்றது இதுதான் வந்து உங்களுக்கு என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது. இப்போது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து மோஷன், அதோட நகர்வு வந்து ஓவரால் மோஷனை எதை வச்சு சொல்ல முடியும், எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் நகர்ந்துருக்கு ப்ளஸ் வந்து அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இதில் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஆப்ஷன் ஏவை பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி அண்ட் ஸ்பீடுன்னு இருக்குது. இப்போ வந்து அது எவ்வளோ ஸ்பீடில் வேணாலும் போயிருக்கட்டும், 10 கிலோமீட்டர் பை ஹவரில் போயிருக்கட்டும், இல்லை 100 கிலோமீட்டர் பை ஹவரில் போயிருக்கட்டும், எப்படி போயிருந்தாலும் அது ஸ்பீடை வச்சு அதோட மோஷன் எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ எனக்கு என்ன பண்ணாது, வெலாசிட்டி அண்ட் ஸ்பீடுன்றது வராது. டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீடை வச்சு இவ்வளோ கிலோமீட்டர் பை ஹவரில் இவ்வளோ மீட்ரு போயிருக்குன்னு வேணால் சொல்லலாம். பட் ஆனால் எந்த டைரக்ஷனில் போச்சு நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ ஆப்ஷன் பியும் வராது. இப்போ நீங்கள் பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதில் நீங்கள் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லும்போது ஷார்ட்டஸ்ட் பாத்தை மட்டும்தான் சொல்லுவீங்க. அப்படின்னா எனக்கு இந்த நான் லாங்காக போன பாத்தை பற்றி சொல்ல முடியாது. அப்படின்னும் போது இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஓகே, பட் வெலாசிட்டி அப்படின்றது மட்டும் இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது, வெலாசிட்டி இருக்கனால வெலாசிட்டின்றதை ஆப்ஷன் சியை சூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் டி டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அன் ஆப்ஜெக்ட் இஸ் 0, தென் வாட் வில் பி த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒரு பொருள் கடந்த தூரம் சுழியாக இருந்தால் அப்பொருளின் இடப்பெயர்வு என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க, ஒரு பால் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது வந்து டிஸ்டன்ஸ் வந்து எதுவுமே கவர் பண்ணலன்றாங்க. இப்போ இங்கே தான் ஸ்டார்டிங்கில் இருக்குது, இங்கே தான் உங்களுக்கு எண்டிங்லையும் இருக்குது. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் ரெண்டுமே எனக்கு ஒன்றா இருக்குன்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்ன, ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். எனக்கு இங்கே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்கும் ஒரு பாயிண்ட்லேயே போட முடியுமா? போட முடியாது. அப்போது டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கவர் பண்ணுறது 0வாக இருக்குது அப்படின்னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆல்சோ 0. ஸோ ஆப்ஷன் ஏல தான் 0 இருக்குது. ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The maximum range of a gun on a horizontal plane is 16 km. If g is equal to 10 meter by second squared, what should be the projection velocity of the bullet? ஒரு கிடைமட்ட தளத்தில் ஒரு துப்பாக்கியின் அதிகபட்ச வீச்சு 16 கிலோமீட்டர் ஆகும். ஜி வந்து உங்களுக்கு 10 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. எனில் தோட்டாவின் எரிவேகம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் 45 டிகிரியில் அந்த கன்னை ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் 45 டிகிரியில் ஷூட் பண்ணும்போது தான் அது அதிகபட்ச ரேஞ்சை அடையும். சரிங்களா? இது வந்து கான்செப்சுவலாக நீங்கள் யோசிச்சு வச்சுருக்க வேண்டியது. மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் கன் அந்த ஹரிசாண்டல் பிளேன் 16 கிலோமீட்டர். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேஞ்சுன்றது என்ன உங்களுக்கு, இப்போ முதல்ல இது 0 டிகிரி, இது 90 டிகிரிங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, இது 0 டிகிரி, இது 90 டிகிரி. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, 45 டிகிரியில் வந்து ஒரு கன்னை ஷூட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆங்கிள் இப்படி ஷூட் பண்ணுறீங்க. ஏன்னா 45 டிகிரி தான் பைசெக்டராக இருக்கும். அப்போ அது என்ன ஆகும், இப்படி போய்கிட்டே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
அப்படியே போனதுக்கப்புறம் ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைமில் என்ன ஆகிடும், திரும்ப அப்படியே கீழே வந்துடும். அப்படின்னும் போது அது ரீச் பண்ண இந்த ஹரிசாண்டல் ரேஞ்ச் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 16 கிலோமீட்டர் போயிருக்கான். அதான் அவங்க ஹரிசாண்டல் பிளேன் 16 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப் ஜி வந்து 10 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. ஜியோட வேல்யூ 10 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்து சொல்லிட்டாங்க. வாட் ஷுட் பி த ப்ரொஜெக்ஷன் வெலாசிட்டி ஆஃப் த புல்லட். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு யூ மீட்டர் பை செகண்டில் அதை ஷூட் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த யூ மீட்டர் பை செகண்டில் ஷூட் பண்ண வெலாசிட்டி எனக்கு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு உங்களுக்கு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதில் ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்ன, ஆர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 2θ டிவைடட் பை ஜி. கரெக்டுங்களா? இப்போ வந்து இதில் ஆறுன்றது உங்களுக்கு ஹரிசாண்டல் ரேஞ்சு எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்றது 16 கிலோமீட்டர் போயிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 16 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். யூவோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதான் கேட்குறாங்க. ஸோ யூ ஸ்கொயர்டுன்னே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு சைன் 2θ, தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், 45 டிகிரின்னு தெரியும். ஸோ சைன் 90யோட டிகிரி உங்களுக்கு என்ன வரும், 2 × 45 டிகிரி, 2 × 45 90 டிகிரி. அப்போ சைன் 90 டிகிரி வரும் உங்களுக்கு. சைன் 90 டிகிரி, சைன் 90 டிகிரியோட வேல்யூ வந்து உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த சைன் 2θக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை ஜி அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஜியோட வேல்யூ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 10 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் ஜிக்கு பதிலாக 10ன்னு போட்டுக்கிறேன். எனக்கு தேவை யூவோட வேல்யூ தான் தேவை. அப்போ இந்த 10 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 16 × 10 இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். நமக்கு தேவை யூவோட வெலாசிட்டி, யூ இனிஷியல் வெலாசிட்டி தான் தேவை, யூ ஸ்கொயர் தேவையில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா. ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த சைடு யூ பவரில் ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக 1/2ன்னு வந்துடும். 2 கேன்சல் ஆகிடும். எனக்கு அப்போ யூன்னு மட்டும் கிடைக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். அது என்னென்னா, இங்கே வந்து 16 கிலோமீட்டர்னு போட்டுட்டோம். நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, மீட்டரில் போடணும். ஏன்னா இங்கே கொஸ்டினில் பாருங்கள், எல்லாம் மீட்டர் பை செகண்டில் இருக்குது, ஒரே யூனிட்டாக வச்சுக்கணும். பட் நான் என்ன பண்ணல, இந்த இடத்துல கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணல. இங்கே ஆனால் நீங்கள் ஜியோட வேல்யூ கூட மீட்டர் பை செகண்டில் தான் இருக்குது. ஒன்று மீட்டர் பை செகண்டில் இருக்குது, இன்னொன்று கிலோமீட்டர் பை ஹவரில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கிலோமீட்டரில் இருக்கிறத மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். 16 கிலோமீட்டருக்கு என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிங்க. 1 கிலோமீட்டருக்கு நமக்கு என்னென்னு தெரியும், 1000 மீட்டர்ஸ்னு தெரியுமா. அப்போது 16க்கு மல்டிபிள் டு 16 ரெண்டு சைடும் பண்ணிங்க அப்படின்னா 16,000 மீட்டர்னு கிடைக்குமா. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 16க்கு பதிலாக என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16,000 × 10 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துட்டு பவரில் மல்டிபிள் டு 1/2ன்னு போட்டுக்கலாமா. இப்போ இந்த 16 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 4 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இன்ட்டு 1 2 3 4 ஜீரோஸ் இருக்குது. அப்போ 10^4ன்னு எடுத்துக்கலாமா. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுனால இந்த 4 பவரில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், மல்டிபிள் டு 1/2ன்னு எடுத்துக்கிறேன் ஸ்கொயர் எடுத்துகிட்டு. இதே மாதிரி 10க்கும் என்ன பண்ணுறேன், பவரில் ஒரு 1/2ன்னு எடுத்துக்கிறேன், இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல 2 கேன்சல் ஆகிடும், எனக்கு 4ன்னு மட்டும் கிடைக்கும். இன்ட்டு இதை நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா மல்டிபிள் 2 அப்படின்னு ஆகிடும். அப்போ 10^2ன்னு இருக்கும். 10 ஸ்கொயர்னு இருக்குது. 10 ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு 100 ஈக்குவல் டு யூ அப்படின்னு இருக்குது. 4 × 100 400ன்னு கிடைக்குது. அப்போ எனக்கு யூவோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருச்சு, 400 மீட்டர் பை செகண்டுன்னு கிடச்சிருக்கு. 400 மீட்டர் பை செகண்ட்ன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A ball is thrown upwards. It goes up to a height of 80 meters and returns to its original position. The magnitude of its displacement after 7 seconds of motion will be dash. Assume g is equal to 10 meter by second square அப்படின்னு கொடுத்துருக்காங்களாம். ஒரு பந்து மேல் நோக்கி எறியப்படுகிறது. அது 80 மீட்டர் உயரம் வரை சென்று அதன் அசல் நிலைக்கு திரும்புகிறது. 7 வினாடி இயக்கத்திற்கு பிறகு அதன் இடப்பெயர்ச்சியின் அளவு டேஷாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜியோட வேல்யூ 10 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சின்னமாக இருந்தாலும் ஆனால் இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஸ்டினாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு பால் இருக்கான், அதை நீங்கள் த்ரோன் அப்வர்ட்ஸ், ஒரு பால் நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன், அதை நான் என்ன பண்ணுறேன், இப்படி மேல் நோக்கி எரியிறேன்னு சொல்கிறாங்க. எரிஞ்சதுக்கப்புறம் இட் கோஸ் அப் டு த ஹைட் ஆஃப் 80 மீட்டர். இங்கேருந்து இது என்ன பண்ணுது, ஒரு 80 மீட்டர் போயிடுச்சு. இப்போ பால் இங்கே இருக்குது. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 80 மீட்டர் அப்படின்றாங்க. சரிங்களா. அண்ட் ரிட்டர்ன் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணிடுதான், திரும்ப அப்படியே வந்து இருந்த இடத்துக்கே வந்துருதான், ஒரிஜினல் பொசிஷனுக்கே. இந்த மேக்னிடியூட் ஆஃப் இட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப்டர் 7 செகண்ட்ஸ் ஆஃப் மோஷன் வில் பி. இப்போ நீங்கள் பாலை தூக்கி எரிஞ்சிட்டீங்க, எரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு 7 செகண்ட் ஆயிடுச்சு.
7 செகண்டுக்கு அப்புறம் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா 7 செகண்டில் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அது எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும். நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்ன, இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இப்போ வந்து அது எனக்கு 7வது செகண்டில் இங்கே போயிட்டு திரும்ப வரும்போது எந்த இடத்துல இருந்துச்சுன்னு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், அதை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சாதான் நான் என்ன பண்ண முடியும், இங்கேருந்து ஸ்டார்டிங் பொசிஷனுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் எங்கே இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு நான் சொல்ல முடியும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலா இருக்குங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் S is equal to ut plus half at squared. கரெக்டுங்களா? இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இனிஷியலாக நீங்கள் பந்து வந்து கையில் வச்சுருப்பீங்க, அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து எறிவீங்க. அப்போ இனிஷியலாக அது வந்து 0 மீட்டர் பை செகண்ட்லேருந்து இருக்கும். ஸோ யூவோட வேல்யூ நான் 0 மீட்டர் பை செகண்ட்னு எடுத்துக்கிறேன். அப்போ யூ வந்து 0, டைம் பீரியட் நமக்கு தெரியுமா, தெரியாது. அப்போ 0 × t உங்களுக்கு இது 0 ஆகிடும். ப்ளஸ் 1/2 ஏன்றது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த ஜியோட வேல்யூ தான் உங்களுக்கு ஆக்சலரேஷன். அப்போது ஜியோட வேல்யூக்கு பதிலாக இந்த 10ன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த 10 நம்ம ஆக்சலரேஷனில் எடுத்துக்கணும். அப்போது ஏக்கு பதிலாக நான் என்ன படிக்கிறேன், 10ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். டைம் பீரியடோட வேல்யூ நமக்கு தெரியுமா, தெரியாது. அப்போது t² இருக்கட்டும். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, S is equal to 1/2 10 × t² அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த 2வால் நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன்னா 5 × 2 10ன்னு கிடச்சிருக்கு. எனக்கு 5t² கிடச்சிருக்கு. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச டிஸ்டன்ஸ் வந்து நான் இங்கே கீழே இருந்து மேலே போடும்போது அது 80 மீட்டர் மேலே போயிருக்கு அப்படின்றது தான் எனக்கு தெரியும். அப்போ நான் இந்த 80 மீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ வந்து 80ன்னு போட்டுட்டா இந்த 80 மீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு நான் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், 18 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த 5 வந்து எனக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா 80/5ன்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு t² இருக்கும். இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 × 5 5, பேலன்ஸ் வந்து ஒரு 3 இருக்கும், 3 0ன்னு இருக்கும். அப்போது 3 0னா 6 × 5 13 வந்துடும். அப்போ எனக்கு 16 கிடச்சிருச்சு. t² வேல்யூ எனக்கு t² வேல்யூ தேவை கிடையாது, டீயோட வேல்யூ தான் தேவை. அப்போ நான் 2 சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன்னா ஸ்கொயர் ரூட்டுக்கும் 2வும் கேன்சல் ஆகிடும். இந்த சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா இது உள்ளக்க 4² எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் 2² கேன்சல் பண்ணிக்கலாம், 1/2ன்னு எடுத்து. அப்போ எனக்கு டீயோட வேல்யூ 4 செகண்ட் அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ இது என்ன பண்ணுதான், இந்த டிஸ்டன்ஸ் மேலே போகிறதுக்கு ஒரு 4 செகண்ட் எடுக்குது. அப்போ திரும்ப வந்து அதே மீட்டர் தான் கீழே வரப்போகுது. அப்போ அதுக்கும் என்ன பண்ணும், 4 செகண்ட் எடுக்கும். அப்போ டோட்டலாக 8 செகண்டில் 4 செகண்டில் மேலே போயிடுச்சு, 4 செகண்டில் திரும்ப கீழே வந்துடுச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க, எனக்கு 8 செகண்டில் கேட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது, திரும்ப போயிட்டு வந்ததுனால நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்லி 0ன்னு போட்டுடலாம். பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 7 செகண்டில் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போ எனக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 செகண்டில் என்ன இருக்கும், பால் இங்கேருந்து போட்டது அப்படியே மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுவோம், ஒரு 3 செகண்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும், நடுவால் ஒரு இடத்துல இருக்கும். இன்னும் 1 செகண்ட் இங்கே கொடுத்தா தான் அது கீழே வந்து என்ன பண்ணும், திரும்ப வந்த இடத்துக்கு போகும். திரும்ப இங்கேருந்து இப்படி வந்துடும், இங்கே நடுவில் இருக்குது, இங்கே வரல, இன்னும் வர்றதுக்கு முன்னாடி. அப்போ இந்த இடத்துல 7வது செகண்டில் எனக்கு என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்னு கேட்குறாங்க. அப்போது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்னவாக இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருந்திருக்கும். இப்போ நமக்கு அப்போ 7வது செகண்டில் எனக்கு எவ்வளோ மீட்டரில் இருந்துச்சு அப்படின்றது தெரியணும். எனக்கு வந்து இப்போ யோசிச்சு பாருங்கள், நமக்கு கிடச்சிருக்கிறது என்ன, 4 செகண்டில் வந்து அது மேலே போயிடுச்சு. சரி, இப்போ வந்து நமக்கு என்னன்னு தெரியும், இது 4 செகண்டில் என்ன பண்ணிடுச்சு, மேலே போயிடுச்சு. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு 7 செகண்டில் நான் என்ன பண்ணிக்கிறேன், 7 - 4 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், 3ன்னு கிடச்சிருமா. ஏன் நான் 7 - 4 பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த 4 செகண்டை நான் கழிச்சிட்டேன். இந்த 4 செகண்டை நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா இங்கேருந்து அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 செகண்டில் அது எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு நமக்கு என்ன பண்ணிடும், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தெரிஞ்சிடும். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் இப்போ 3 செகண்ட் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 80ன்னு தெரியும். 80லேருந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கழிச்சிட்டு எனக்கு இவ்வளோ தான் பேலன்ஸ் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்போது இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் எவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு 3 செகண்டில் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்குன்னு இதை கண்டுபிடிங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கு திரும்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எஸ்ஸோட வேல்யூ நமக்கு தெரியாது, இனிஷியல் வெலாசிட்டி 0 மீட்டர் பை செகண்ட் இங்கே இடத்துல இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து என்ன இருக்கும், ஒரு சம் மீட்டர் பை செகண்டில் மூவ் ஆகிருக்கும். அப்போ 0 × t வந்து உங்களுக்கு 0 ஆகிடும், ப்ளஸ் ஆஃப் ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்னது 10. ஸோ 10ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஜியோட வேல்யூ
டைம் பீரியட் வந்து 3 செகண்டில் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ மல்டிபிள் டு 3 பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 × 2 10ன்னு கிடைக்கும். t² அப்படின்னா 3² இருக்கும். அப்போது 3² வேல்யூ உங்களுக்கு என்ன 9. அப்போது 5 × 9 h = உங்களுக்கு எஸ்ன்றது என்ன, இந்த இதில் நடந்த ஹைட்டு. அப்போ ஹைட் வந்து உங்களுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு 45 மீட்டர்னு கிடச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு டோட்டல் மீட்ரு 80. இந்த டோட்டல் மீட்டர்லேருந்து இந்த மீட்ரு மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்குது, 3 செகண்டில் கடந்தது 45 மீட்டர் கடந்திருக்கு. அப்போ பேலன்ஸ் வந்து இந்த இது கண்டுபிடிக்கணும்னா 80லேருந்து நம்ம 45 மைனஸ் பண்ணிக்கலாமா. 80 - 45 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு 35 மீட்டர் கிடைக்கும். அப்போ இந்த 35 மீட்டர் தான் உங்களுக்கு இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் இருந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருந்திருக்கும். 35 மீட்டர் அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டிவ் டு அ ஸ்ட்ரெயிட் லைன் கால்ட். ஒரு நேர்கோட்டை பொறுத்து பொருட்களின் இயக்கம் என்னவென்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு வந்து ரிலேட்டிவ் டு அ ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது நேர்கோட்டை பொறுத்து பொருட்களோட இயக்கம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு கார் எடுத்துக்கோ. இந்த கார் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிட்டு இருக்கீங்களாம். ஓகேங்களா. இப்போ இந்த பாதை தான் அவங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நேர்கோட்டில் இயங்குறதுனால இதுக்கு பேர் நேர்கோட்டு இயக்கம், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டிலீனியர் மோஷன். அப்போது ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்றது உங்களுக்கு டைம் இன்டர்வலை பொறுத்தது, ஸ்பீடை பொறுத்தது கிடையாது. ஆனால் வந்து உங்களுக்கு போனக்கூடிய பாதையை பற்றி கேட்கும்போது தான் அது நேர்கோட்டு இயக்கம் தான். ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ரிகார்டிங் எ கார் ரன்னிங் அட் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ஆன் அ ஸ்ட்ரைட் ரோட் வித் யூனிஃபார்ம் சர்ஃபேஸ். சீரான மேற்பரப்பு கொண்ட ஒரு நேரான சாலையில் மாறாத முடுக்கத்தில் செல்லும் ஒரு காரை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கார் இருக்குது, ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ட்ரூ ரிகார்டிங் எ கார் ரன்னிங் அட் அ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். இப்போ வந்து ஒரு கார் இருக்கான், அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் போயிட்டுருக்குன்றாங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இனிஷியல் வெலாசிட்டி 0 மீட்டர் பை செகண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 1 மீட்டர் பை செகண்டுன்னு எடுக்கிறேன் ஆக்சலரேஷனோட வேல்யூ. இப்போ ஃபஸ்ட்டு செகண்டில் என்ன ஆயிருக்கும், 1 மீட்டர் மூவ் ஆயிருக்கும். ரெண்டாவது செகண்டில் என்ன ஆயிருக்கும், v = u + at போட்டிங்க அப்படின்னா யூவோடது 0, ஆக்சலரேஷனோட வேல்யூ 1ன்னு எடுத்திருக்கான். 1 × ஃபஸ்ட்டு செகண்டில் 1. அப்போது ஃபஸ்ட்டு செகண்டில் உங்களுக்கு 1 மீட்டர் பை செகண்டில் போயிருக்கும். v2 எடுத்தீங்க அப்படின்னா யூக்கு 0 + ஏக்கு வந்து உங்களுக்கு 1 மீட்டர் பை செகண்ட் டைம் பீரியட்ஸ் ரெண்டாவது செகண்டில் போகிறீங்க. அப்போ 2 மீட்டர் செகண்டுன்னு ரெண்டாவது மீட்டரில் அதோட ஸ்பீடு வந்து இருந்திருக்கும். அப்போது ரெண்டாவது செகண்டில் 2 மீட்டர் மூவ் ஆயிருந்திருக்கும். இது முதல் செகண்டில். அப்படி வந்து இதோட ஸ்பீடு வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு என்னது, ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக அப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ஆனால் ஸ்ட்ரெயிட் ரோடு, ஒரு ஸ்ட்ரெயிட்டான ரோடில் அப்படி என்ன இருக்கான், வித் யூனிஃபார்ம் சர்ஃபேஸ் இந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு த ஆக்சலரேஷன் ஆஃப் த கார் இஸ் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சலரேஷன் 0ன்னு சொல்கிறாங்க, அது தப்பு. ஏன்னா இங்கே மாறாத ஆக்சலரேஷனில் இருக்குன்னு கொஸ்டின்லேயே உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கும். அப்போது எனக்கு ஆப்ஷன் ஏ தப்பாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை கேன்சல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். த வெலாசிட்டி ஆஃப் த கார் இஸ் 0. இப்போ வந்து இந்த காரோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகலை, நீங்கள் ஆக்சலேட்டர் கொடுக்கல, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வெலாசிட்டி என்ன இருக்காது, இன்க்ரீஸ் ஆகிருக்காது. ஆனால் இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணுறீங்க, ஆக்சலேட்டர் கொடுக்குறீங்க, அதனால் கான்ஸ்டண்ட்டாக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல வெலாசிட்டி 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியும் வராது. வெலாசிட்டி ஆஃப் த கார் இஸ் கண்டினியூஸ்லி சேஞ்சிங். இப்போ இந்த காரோட வெலாசிட்டி வந்து கண்டினியூஸ்லி சேஞ்ச் ஆகுது அப்படின்றாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு 100% கரெக்ட். ஏன் அப்படின்னா முதல் செகண்டில் பாருங்கள் 1 மீட்டர் பை செகண்டுன்னு ஸ்பீடு போகுது. அப்போ அதோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும், 1 மீட்டர் பை செகண்டுன்னு சொல்லி ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கும். அப்போ அது என்னது கரெக்ட். அப்போ ரெண்டாவது செகண்டில் பாருங்கள் 2 மீட்டர் பை செகண்ட் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போது அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஈஸ்ட் டைரக்ஷனில். அப்போது இது வந்து என்ன ஆகுது, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போது ஆப்ஷன் சின்றது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். When two eggs are dropped from a certain height in such a way that
One egg falls on a cemented floor and the other on a pillow. Then which of the following will not be a possible outcome? 2 முட்டைகளை ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து கீழே போடும்போது ஒரு முட்டை சிமெண்ட் தரையிலும் மற்றொன்று தலையணையிலும் விழுந்தால் பின்வரும் விளைவுகளில் எது நிகழ வாய்ப்பில்லை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்களா, 2 எக் முட்டை எடுத்துக்கிறீங்களாம். அதை எடுத்துக்கிட்டு எக் 1 அண்ட் எக் 2 இப்போ 2 எக்கு என்ன பண்ணுறீங்களா, கீழே போடுறீங்களாம். கீழே போடும்போது ஒன்று வந்து என்ன பண்ணுறீங்களா, ஒரு சர்டைன் ஹைட் எடுத்துக்கிறீங்க, ஏதோ ஒரு ஹைட்டு. இன் சச் வே தட் ஒன் எக் ஃபால்ஸ் இன் சிமெண்டட் ஃப்ளோர். ஒரு வந்து சிமெண்ட் ஃப்ளோர் இருக்குது, இதில் வந்து போடுறீங்க ஒன்று. இன்னொன்று வந்து பில்லோவில் போடுறீங்க, ஒரு தலையணை இருக்கா அதில் போடுறீங்களாம். அப்படின்னா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் எது வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எதில் வந்து எதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எது நடக்காது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா? கவனிங்க, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டமும் அப்புறம் இந்த உந்தம் அப்புறம் வந்து உங்களுக்கு கணத்தாக்கு விசை இம்பல்ஸ் ஃபோர்ஸும். ஒரு பொருள் வந்து தரையில் விழும்போது அதோட ஸ்பீடு டக்குன்னு என்ன ஆகும், இப்போ இங்கேருந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மீட்டர் பை செகண்டில் இருக்கும். ஃபைனலாக வந்து கீழே விழுந்தோடனே v வந்து என்ன ஆகிடும், 0 மீட்டர் பை செகண்ட் ஆகிடும். அப்போது டக்குன்னு வேகம் குறையும் போது உங்களுக்கு என்ன ஆகுது, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படின்னா ஸ்பீடு குறையுது, அப்போது டைம் கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆகும், சிமெண்ட் தர மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அங்கே ஃபோர்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ நீங்கள் சிமெண்ட் தரையில் விழும்போது என்ன ஆகும், பயங்கரமாக ஃபோர்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகிடும், எக்கு பிரேக் ஆகி எக்கு உடஞ்சிரும். ஆனால் இதே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதே எக்கை ஒரு பில்லோவில் போடுறீங்க அப்படின்னா பில்லோவில் வந்து அது விழும்போது என்ன ஆகும், அதோட வேகம் குறையிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கும். இங்கே விழுந்த உடனே அதோட ஸ்பீடு டக்குன்னு என்ன ஆகிடும், குறையும். அப்போது உங்களுக்கு டைமே இல்லை, அதனால என்ன ஆயிடுச்சு, டக்குன்னு பிரேக் ஆயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல விழும்போது உங்களுக்கு ஸ்பீடு குறையிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிது. அப்போது கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. அதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்கே செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு குறையும். அப்படி ஃபோர்ஸ் குறையிறதுனால அந்த பில்லோவில் விழும்போது முட்டை உடையாமல் இருக்குது. ஓகேங்களா, எக்கு பிரேக் ஆகாமல் இருக்கும். இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து போத் த எக்ஸ் வில் பிரேக், ரெண்டுமே உடஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா an egg falling on a pillow will not break because a small force acts on the egg for a certain time அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு என்னது, பில்லோவில் விழும்போது உடையாதுன்றாங்க. கரெக்டு தான், ஏன்னா அதில் வந்து கம்மியான ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது ஃபார் அ சர்டைன் டைம். ஏன்னா இங்கே டைம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது இது ஆப்ஷன் கரெக்டு தான். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, எது வந்து நாட் பி பாசிபிள் அவுட்கம், எது வந்து நடக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் கேட்குறாங்க. இது நடக்கும். அப்போது இந்த ஆப்ஷன் பி வராது. ஆப்ஜெக்ட்ஸ் ட்ராப்டு ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொருள் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும், ஹைட் இன்க்ரீஸ் ஆக பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh. ஹைட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ அது விழும்போது இருக்கக்கூடிய ஃபோர்ஸும் உங்களுக்கு ஹைட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக தான் இருக்கும். அப்போது இது ஆப்ஜெக்ட்ஸ் ட்ராப்டு ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்கிறது உங்களுக்கு கரெக்டு தான். அப்போது ஆப்ஷன் சியும் நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன் டி பாருங்கள், த எக் ஃபாலிங் ஆன் அ ஹார்ட் ஃப்ளோர் வில் பிரேக் பிகாஸ் அ லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஓவர் அ ஸ்மால் டைம் இன்டர்வல். இதுவும் கரெக்டு தான், ஏன்னா நீங்கள் சிமெண்ட் ஃப்ளோரில் விழும்போது என்ன ஆகும், ஹார்ட் ஃப்ளோரில் விழும்போது உடஞ்சிரும். ஏன்னா நிறைய ஃபோர்ஸ் வந்து கம்மியான டைம் தான் அதில் என்ன ஆகுது, ஆக்ட் ஆகுது. அதனால உடனே என்ன பண்ணிடுது, பிரேக் ஆகிடுது. அப்போ ஆப்ஷன் டியும் கரெக்டு தான். அப்போ நான் ஆப்ஷன் டியும் சூஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன் ஏ பாருங்கள், போத் எக்ஸ் வில் பிரேக், ரெண்டு எக்குமே உடஞ்சிடும்னு சொல்கிறாங்க. கிடையாது, ஏன்னா உங்களுக்கு சிமெண்ட் ஃப்ளோரில் விழும்போது அதிகப்படியான ஸ்பீடு டக்குன்னு போகிறதுன்றனால உங்களுக்கு என்ன ஆகுது, ஃபோர்ஸ் டக்குன்னு ஆக்ட் ஆகி உங்களுக்கு எக் பிரேக் ஆகுது. ஆனால் நீங்கள் பில்லோவில் விழும்போது அதிகப்படியானன்றதை விட உங்களுக்கு ஓரளவு டைம் பீரியட் கிடைக்கிது. ஸோ ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது, டக்குன்னு வந்து ரிலீஸ் ஆகி அதோட ஸ்பீட் குறையிறது கிடையாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுனால எக்கு பிரேக் ஆகாமல் இருக்குது பில்லோவில் விழும்போது. ஸோ எக்கு பில்லோவில் விழும்போது பிரேக் ஆகாமல் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ரெண்டுமே பிரேக் ஆகுன்றாங்க. அப்போ இதுதான் தப்பாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். An object starting from a fixed position
moves with a constant acceleration of 4 meters per second square second. After 8 seconds, its speed will be. ஒரு நிலையான நிலையில் இருந்து புறப்படும் ஒரு பொருள் வினாடிக்கு 4 மீட்டர் என்ற மாறாத முடுக்கத்துடன் நகர்கிறது. 8 வினாடிக்கு பிறகு அதன் வேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸ்டாக இருக்குன்னா அது என்ன பண்ணல, ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு நீங்கள் கார் எடுத்துக்கோங்க, ஸ்டார்டிங் பாயிண்டில் மூவ் ஆகாமல் இருக்குது, ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0 மீட்டர் பை செகண்ட்னு ஆகிடும். கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனோட வேல்யூ 4 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க, எடுத்தாச்சு. அப்புறம் 8 செகண்ட்க்கு அப்புறம் அதோட வெலாசிட்டி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்ன, v is equal to u plus at. இப்போது எனக்கு நான் என்ன பண்ணிடலாம், யூக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணிடலாமா. ஃபைனல் வெலாசிட்டி அந்த 8 செகண்டில் தான் அவங்க கேட்குறாங்க, வியோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ ஆக்சலரேஷனோட வேல்யூ 4னு கொடுத்துட்டாங்க. அப்போ 4 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். டைம் பீரியட் பார்த்தா 8 செகண்ட், அப்போது 8ஆல் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அப்போ 4 × 8 எனக்கு என்ன ஆயிடுச்சு, 32 மீட்டர் பை செகண்ட்னு ஃபைனல் வெலாசிட்டி. 8 செகண்ட் போயிட்டு இருக்கும்போது என்ன இருக்கும் உங்களுக்கு, 32 மீட்டர் பை செகண்ட்னு உங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கும். அப்போ 32 மீட்டர் பை செகண்ட்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன், ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேரஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.